அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய உருமதிப்பு வினாவிடைகள் பகுதி 54 தான் பார்க்க இருக்கோம். நம்ம கடந்த 53வது பகுதியில் டிசம்பர் 2023 கேட்கப்பட்ட த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சஃபர்ட் ஆஃபீஸர் பார்ட் 1 டெஸ்ட் கோட் 124 அதனுடைய முக்கிய ஒருமதிப்பு வினாவிடைகளில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. இந்த பகுதியில் மீது இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 31வது வினா, பயணப்படியுடன் நிகழ்விட செலவினம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் கிடைக்கும்? சில வார்த்தைகள் புரியலை அப்படின்னா மேலே பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் இருக்கும், அதை பார்த்துக்கிறங்க. இன்சிடென்டல் சார்ஜ்னு சொல்லுவாங்க, அதாவது இடை நிகழ்வு செலவுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதைத்தான் நிகழ்விட செலவினம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது 160 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் பண்ணணும், அப்படின்னா தான் உண்டு. டிஏல சாதாரண டிஏல 50% கொடுப்பாங்க, சரிங்களா? அதனால் 160 கிலோமீட்டர், அதாவது அப் அண்ட் டவுன் கிடையாது, சிங்கிள் ட்ரிப்பில் 160 கிலோமீட்டர் இருக்கணும், சரியா? வினா 32, மன வளர்ச்சி குன்றிய ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கலாம். கரெக்டு தான். ஸோ மன வளர்ச்சி குன்றியவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு அவர்கள் பார்த்தோம்னா திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு உண்டு, சரிங்களா? வினா 33, எந்த நேர்வில் ஓய்வு பெறுவோருக்கு கருத்தியலான ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது? ஊதிய உயர்வுக்கு அவருடைய ரெகுலர் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட்டுக்கு முந்தின நாள் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா கருத்தியலான ஊதிய உயர்வு உண்டு. ஸோ ஆப்ஷன் சியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டு ஊதிய உயர்வுக்கு முந்தைய நாளில் பணி ஓய்வு பெற்றால். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் ரெகுலர் இன்க்ரிமெண்ட் ஜனவரி 1 அப்படின்னா அவர் டிசம்பர் 31 ரிட்டைர்மெண்ட் ஆனார்னா ஜனவரி 1 ரெகுலர் இன்க்ரிமெண்ட், அது அப்படின்னா கருத்தியலான ஊதிய உயர்வு வாங்கலாம். ஒருத்தருக்கு ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்னா மார்ச் 31 அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகினார்னா ஏப்ரல் 1 இன்க்ரிமெண்ட் கருத்தியலாக அவருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜூலை 1 ஒருத்தருக்கு ரெகுலர் இன்க்ரிமெண்ட்னா அவர் ஒரு வேளை ஜூன் 30 ரிட்டைர்மெண்ட் ஆனார்னா அவருக்கு உண்டு. ஒருத்தர் அக்டோபர் 1 ரெகுலர் இன்க்ரிமெண்ட் வாங்குறாரு, செப்டம்பர் 30 பார்த்தோம்னா அவருக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா அவருக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரினா மட்டும்தான் உண்டு, பார்த்துக்குங்க. கருத்தியலான ஊதிய உயர்வு பென்ஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்பும்போது இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். வினா 34, மாறுதல் பயணப்படிக்கு குடும்ப உறுப்பினர்களாக தகுதி இல்லா அலுவலரை சார்ந்த நபர்கள் யார்? மாறுதல் பயணப்படிக்கு யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணப்படி விதிகளே சொல்லியிருக்கோம், பார்த்துக்குங்க. திருமணமான மகள் கிடையாது, மற்றபடி கணவன் மனைவி குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள்லாம் உண்டு. திருமணமான மகள் கிடையாது, சகோதரிகள் கிடையாது, அதை பார்த்துக்கிறேங்க. வினா 35, தகுதிக்கான் பருவம் முடித்து கொள்ளப்படாத காலம். ஸோ கீழே உள்ளதில் எது தகுதிக்கான் பணி பருவம் முடிக்க எடுத்துக்கொள்ளப்படாத காலம் எது பார்த்தோன்னா தகுதிக்கான் பருவத்துக்கு நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்காலிக பணி நீக்க காலம் எவ்வளோ நாளோ அது பார்த்தோன்னா நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் தான். மற்றபடி கட்டாய காத்திருப்பு காலம், அனுபவிக்காத பணியிடை காலம், அரசு விடுமுறை, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சஸ்பெண்ட் பீரியடு, அசாதாரண விடுப்பு, ஈட்டி விடுப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். தகுதிக்கான பருவத்திற்கு சேரும் சேராத காலங்கள் வீடியோ போட்டிருக்கோம், என்ன போய் பார்த்துக்கிடுங்க, சரியா? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது. தகுதிக்கான பருவத்தில் நீங்கள் தற்செயல் விடுப்பு, அதாவது சிஎல் அப்புறம் ஆர்எல் சொல்லுவோம், இதை தாண்டி வேறு எந்த விடுப்புமே எடுக்கக்கூடாது, சரியா? வினா 36, 53 வயது 25 ஆண்டுகள் பணி முடித்த பணியாளருக்கு எத்தனை ஆண்டுகள் கூடுதல் சிறப்பு உயர்வு வழங்கலாம்? ஸோ மேக்ஸிமமே 5 இயர்ஸ் தானே. 53 வயசு பார்த்தோம் அப்படின்னா 60 வயசுக்கு 7 வருஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 25 ஆண்டுகள் பணி சர்வீஸ் அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு 5 வருஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டில் எது குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், மேக்ஸிமமே 5 ஆண்டுகள் தான் கொடுக்க முடியும், சரியா? வினா 37, வரவு செலவின் வித்தியாச தொகை தினசரி கருவூல அலுவலகத்தில் துணை பதிவேட்டில் படிவம் 6 பதிவு செய்யப்படுகிறது. பதிவேட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிசர்வ் வங்கி வைப்பு பதிவேடாம், சரிங்களா? ரிசர்வ் பேங்க் டெபாசிட் ரிஜிஸ்டர். இது கடந்த முறை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் கொஸ்டினாக கூட கேட்டிருக்காங்க. வினா 38, முந்தைய பயணப்படியினுடைய மாதாந்திர வரையறை 10% டேக்ஸ் சதவீதமாக திருத்தி ஊதிய அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஆமாம், டிஏ ரூல். இப்போ இந்த 7வது பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் டிஏ ரூல் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் 10% 5% குறைத்து ஆணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வினா 39, தற்காலிக இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணி கூட யாரால் ஒப்பளிக்கப்படுகிறது? தற்காலிக, அதாவது டிசிஆர்ஜி ப்ரொஃபஷனல் தான், தற்காலிகம் தான். தற்காலிகங்கிறது அலுவலக தலைவரே கொடுத்துடலாம். வினா 40, பண்டிகை முன்மூலம் டேஸ் ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கலாம். நாற்காட்டி ஆண்டு இருக்குல்ல, காலண்டர் ஆண்டுக்கு ஒரு முறை தான், சரிங்களா? காலண்டர் ஆண்டுக்கு ஒரு முறை தான்.
வினா 41 ஒன்றுக்கு மேற்பட்ட அரசு பணியாளர்கள் அளவீடுகள் மேற்கொண்டால் அளவுகளை பதிவு செய்து கையொப்பமிட வேண்டும். ஆமாம், 2 பேர் மேற்கொண்டாங்கன்னா அவர்கள் யார் மூத்தவரோ, மூத்தவர் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா பதவியில் யார் மூத்தவரோ அவர் தான். சரிங்களா? வினா 42 ஓராண்டில் பகுதி செலுத்தப்பட்டு 5 ரூபாய்க்கு மேல் இருப்பில்லாத வருவாய் வைப்பு டேஸ் கால கழிவடையும். ஸோ 5 ரூபாய்க்கு அதிகமில்லாத அந்த வருவாய் வைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுடைய மார்ச் முடிவில், அதாவது நிதி ஆண்டோட முடிவில் கால கழிவடையும், அதாவது லேப்ஸ் ஆகிடும். அதான் மீனிங். வினா 43 அனைத்து நிதி ஒதுக்கங்களும் காலக்கழிவடையுதுன்னா காலாவதி ஆவதுன்னு பொருள். சரிங்களா? அனைத்து நிதி ஒதுக்கங்களும் நிதி ஆண்டோட முடிவில் தான் லேப்ஸ் ஆகிடும். வினா 44 பண்டிகை முன்பணம் பட்டியல் தயாரிக்கப்படும் அந்த பட்டியல் படிவம் என்ன கேட்குறாங்க. பண்டிகை முன்பணம் படிவம் வந்து 40 தான். சரிங்களா? டிஎன்டிசி தமிழ்நாடு கருவூல விதி 40. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பண்டிகை முன்பணம் இதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறேங்க, பட்டியல் ரொம்ப முக்கியம். வினா 45 பெருந்தலைப்பின் முதலாவது இலக்கம் 2 அல்லது 3 ஆக இருப்பின் அந்த கணக்கு காட்டுவது வருவாய் செலவாம். முதலாவது இலக்கம் 2 அல்லது 3 ஆக இருப்பின் அதனுடைய கணக்கு காட்டுவது வருவாய் செலவு. வினா 46 அமைச்சர் மற்றும் தலைவர் தவிர பொது கணக்கு குழுவினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 16 பேர், 16 பொது கணக்கு குழு. சரிங்களா? அதோட அமைச்சர் தலைவர் 2 பேர் தவிர உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 16. அப்போ மொத்தம் 18 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஒரு தலைவர் ஒரு அமைச்சர் இருப்பாங்க, மொத்தம் 18 பேர் இருப்பாங்க. வினா 47 அலுவலக தலைவருக்கு நிரந்தர முன்பணம் வழங்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர் யாருன்னா துறைத் தலைவர். சரிங்களா? துறைத் தலைவர். இருக்கிற ஆப்ஷனில் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? வினா 48 பணிக்கால பணிக்கொடை டேஸ் தகுதி பெறும் பணிக்கால உடையவருக்கு அனுமதிக்கப்படும். மேற்கனவே சொன்னோம், பணிக்கால பணிக்கொடை. சரிங்களா? இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடைக்கு ஃபார்முலா வேறு. இது வந்து பணிக்கால பணிக்கொடை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பணிக்கால பணிக்கொடை வந்து கொடுப்பாங்க. இது அரை மாத ஊதியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக கால்குலேஷன் இருக்குது, நம்ம பணிக்கொடை வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. வினா 49 ஓய்வு பெறும் நேரத்தில் பெற்ற ஊதியத்தில் டேஸ் என்ற அடிப்படையில் ஓய்வூதியம் தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வளோ ஓய்வூதியம் கொடுப்பாங்க? 50%. அவர் இறுதி ஊதியம் லாஸ்ட் பே என்னவோ அதில் 50%. அதாவது முழு ஓய்வூதியம்ங்கிறது 50%. சரிங்களா? மற்றபடி அவருக்கு சர்வீஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த ஃபார்முலாவில் போட்டால் வந்துடும். ஏன்னா 50 பணி வரமுறை பெற்ற அரசு பணியாளருக்கு ஒரு ஆண்டுக்கு அனுமதிக்கப்படும் தற்காலிக விடுப்பு எவ்வளவு? தற்காலிக விடுப்புனா சிஎல் தான். சரிங்களா? கேஷுவல் லீவு தான். ஸோ எவ்வளவு? 12 நாட்கள். வரையறுக்கப்பட்ட விடுப்புன்னு கேட்டால் 3 நாள். சரிங்களா? ஏன்னா 51 ஏற்கனவே ஒப்பளிக்கப்பட்டதன் அடிப்படையிலான வரவு செலவு திட்ட மதிப்பீடு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒப்பளிக்கப்பட்டதன் அடிப்படையில் வழங்கக்கூடியதான் பகுதி 1 மதிப்பீடு. சரிங்களா? பார்ட் 1 எஸ்டிமேட். ஏன்னா 52 C&AG ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. C&AG. சரிங்களா? இந்திய பொது தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலர் நமக்கு தெரியும், கண்ட்ரோலர் ஆஃப் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்திய தலைமை கணக்காயன் கூட நம்ம சொல்லுவோம்ல, அவர் தான். இவரை பற்றி அதிகபட்சமாக டிஸ்கிரிப்டில் வந்து பார்த்தோன்னா மெயினாக கேட்பாங்க. ஆர்டிகல் 148 to 151. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி. பொதுப்பணத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வாட்ச் டாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரை தான் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான பகுதி இவர். வினா 53 தற்காலிக பணி நீக்க காலத்தில் டேஸ் படி பிழைப்பூதியம் வழங்கப்படுகிறது. எந்த விதியின்படி வழங்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பிழைப்பூதியத்துக்கான விதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை விதி 53. வினா 54 எல்பிசினா என்ன? எல்பிசி லாஸ்ட் பே சர்டிஃபிகேட், முன் ஊதிய சான்று. இதனுடைய படிவம் என்னென்னு கேட்பாங்க, பார்த்துக்கிறங்க. சரிங்களா? 132 நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேங்க. எல்பிசி ஃபார்மட் என்னன்னு கேட்குறாங்க. வினா 55 எண் அறிக்கையை மதிப்பீட்டு அலுவலர் ஆண்டுதோறும் டேஸ் சென்று நிதித்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆகஸ்ட் 1 நம்பர் ஸ்டேட்மெண்ட் எண் அறிக்கையினாலே ஆகஸ்ட் 1 தான். வினா 56 அரசால் பெறப்பட்ட தொகைக்கான வரவினை கருவூலம் மூலம் சரிபார்த்து திரும்ப அளித்தல் கீழ்கண்ட துறைக்கு பொருந்தாது. எந்த துறைக்கு வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்க கிருஷ்ணன், அரசால் பெறப்பட்ட தொகைக்கான வரவினை கருவூலம் மூலம் சரிபார்த்து திரும்ப அளித்தல் கீழ்கண்ட எந்த துறைக்கு பொருந்தாது அப்படின்னா வணிக வரி துறைக்கு பொருந்தாதான். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருந்தாது. வினா 57 ஓய்வூதியருக்கு செலுத்தப்பட வேண்டிய ஓய்வூதியம் வங்கியில் தொடர்ந்து டேஸ் காலங்களுக்கு மேல் எடுக்கப்படாமல் இருந்தால் செலுத்தப்பட வேண்டிய ஓய்வூதியம் திரும்ப பெறப்பட வேண்டும். ஓராண்டுகளுக்கு மேலே ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட எடுக்கலை அப்படின்னா
நல்லா தெரிஞ்சுக்கணும். எடுக்கலை அப்படின்னா டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், திரும்ப பெறப்பட வேண்டும். ஏன், அந்த எம்ப்ளாயி அந்த பென்ஷன்தாரர் இருக்காரா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பென்ஷன்லாம் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின் கீழ் மைனர் என்பது யாருன்னு கேட்குறாங்க. 18 வயது பூர்த்தி அடையாதவர் மைனர் அப்படின்னு சொல்லுவோம். பின்ன 59, ஒரு அரசு ஊழியர் தனது பணிக்காக எத்தனை ஓய்வூதியம் பெற இயலும்? அரசு ஊழியர் தனது பணிக்காக ஒன்று தான். சரிங்களா? ஒன்று தான். இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கப்பற்படை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா முப்படைகள் பணியாற்றுவர்களுக்கு மட்டும் அந்த முப்படைகளுக்கானது ஒன்று வாங்கலாம். நார்மலாக மற்ற நார்மல் போஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேறு போஸ்ட்டில் வந்து எழுதி அதில் போனாங்கனாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சூழலில் மட்டும் அவங்களுக்கு வந்து 2 ஓய்வூதியம் பெற இயலும். சரிங்களா? ஏன்னா 60, எண் அறிக்கை கீழ்கண்டவற்றிற்காக தயாரிக்கப்படுகிறது. எண் அறிக்கை அப்படிங்கிறது எதற்காக தயாரிக்கப்படுகிறது? அடுத்த ஆண்டுடைய வரவு செலவை வந்து பார்த்தோம்னா தீர்மானிக்கிறதுக்காக தான் எண் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அரசின் பணியமைப்பின் உள்ள அலுவலர்கள் மற்றும் அவர்களது ஊதியத்தினுடைய விவரம், அடுத்த ஆண்டுகளுக்கு எவ்வளவு ஊதியம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு தோராயமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான். இப்போது இந்த வீடியோவில் மீதிருந்து 30 வினாக்களை பார்த்தாச்சு. சரிங்களா? மொத்தம் 60 வினாக்களை 124 பொறுத்தளவுக்கு பார்த்தாச்சு. இதில் ஏதாவது சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.